பாகிஸ்தானுக்கு இந்த தடவ பெரிய அளவு சங்கட்டம். எப்படா எப்பயுமே நம்மகிட்ட அடி வாங்குறது இயல்பு தானே அப்டின்னா, இதுக்கு முன்னாடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லலாம் ஓரஞ்சரமா தான் அந்த விவகாரங்கள் நடந்துச்சு. அதாவது எல்லையோரம் நடந்துச்சு. நாட்டு மக்களுக்கு தெரியாம மறைச்சுட்டாய்ங்க. இந்த தடவ எல்லையோர தாக்குதல் நடத்திப்புடுவோம்னு கொண்டு போயி, நாட்டு மக்களுக்கு நடுவுல தீவிரவாத கூட்டத்த வச்சாய்ங்க. அதுவே அவனுங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறிப்போச்சு. காரணம், ஏகப்பட்ட முகாம்கள் இருக்கு. அந்த முகாம்கள்ல 9 முகாம்கள இப்ப நம்ம சிதறடிச்சிருக்கோம். அதுல ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்தோட ஒரு முக்கியமான முகாம் அப்படிங்கிறது, பிலால் அப்படிங்கிற ஒரு முகாம் பாகிஸ்தானுக்குள்ள சொல்லப்படுது. அதுல 9ல அதுவும் 1 டார்கெட்டு. அதோட கமாண்டர் அப்படிங்கிறது யாகூப் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி. இந்த முகாமுக்குள்ள இன்சார்ஜ் தான் இந்த மெயின் கமாண்டர். ஏறக்குறைய இந்த இயக்கத்துல முக்கியமான தளபதிகள்ல ஒரு ஆள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அவன் இறந்துட்டான். இறந்த அந்த தீவிரவாதியோட இறுதிச் சடங்குல பாகிஸ்தானோட முக்கியமான அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், ராணுவத்துல உள்ள அதிகாரிகள் எல்லாரும் பங்கேற்கிறாய்ங்க. அந்த ஃபுட்டேஜஸும் ரிலீஸ் ஆகுது. இப்ப வரை மக்கள் செத்து போயிட்டான் அப்படின்னாய்ங்க. ஆனா நம்ம தேடப்படும் தீவிரவாதின்னு அறிவிச்ச ஒருத்தன், அதுவும் தீவிரவாத முகாம் எல்லா லிஸ்டும் இப்ப வெளிப்படையா இருக்கு. வெளிப்படையா வந்ததுக்கு அப்புறமா அந்த தீவிரவாதியோட இறுதிச் சடங்குல போய் பங்கேற்கிறாய்ங்க அப்படின்னா, தீவிரவாதி ராணுவமும் வித்தியாசமே இல்ல. தீவிரவாதியும் பாகிஸ்தானோட உளவுத்துறைக்கும் வித்தியாசமே இல்ல அப்படின்னு சொல்லி இவனுங்களே ஒத்துக்கிட்ட மாரி தான். இது சர்ச்சை தான். ஆனா, இத பெரிய அளவு உலக மக்கள் உலக நாடுகள் எடுத்துட்டு போறதில்ல. அப்படியே எடுத்துட்டு போனாலும் பாகிஸ்தான அடங்க போறதில்ல. காரணம் இவன் சும்மா இன்னைக்கு திங்கட்கிழமைங்கிற மாரி பேசிட்டு போயிருவான். பாகிஸ்தான் அவன் செய்யறத செஞ்சுகிட்டு இருப்பான். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்தியா இப்ப முந்தி மாரி இல்ல. அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்படி வெளிப்படையா தீவிரவாதியோட இறுதி சடங்குல போயி, தீவிரவாதிகள் பின்னாடி நாங்க இருக்கோம். உங்க கூட நாங்க இருக்கோம்டா, பயப்படாதீங்கடா அப்படின்னு சொல்ல விரும்புறாய்ங்களான்னு தெரியல. அப்படியே சொல்ல விரும்புனா எப்படி எல்லையோரத்துல இருந்து மெயின்லேண்டுக்குள்ள தூக்கிட்டு போய் இந்த விவகாரத்த மறைக்க முடியாம இப்படி ஊரறிய போய் அழுதுகிட்டு நிக்கிறாய்ங்க. அதே மாரி தீவிரவாதிகளும், "நீ அழுதுகிட்டு நிப்ப, நான் மேல போய் சேர்ந்துருவேனே" அப்படின்னு சொல்லி, ஒரு பயலும் இந்திய எல்லை பக்கம் வரமாட்டான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அத நோக்கி தான் இந்திய ராணுவம் நகர்த்தி இந்த பெரிய ஆப்பரேஷன பண்ணியிருக்கு. அதுல தீவிரவாதிகள் இறக்கலன்னு சொன்னாய்ங்க. இப்ப ஹிட் லிஸ்ட்ல உள்ள தீவிரவாதியோட இறுதிச் சடங்குலே போய் பங்கேற்கிறாய்ங்க. இவ்வளவுதான் வெட்கங்கெட்ட பாகிஸ்தானோட முகம். அந்த முகத்திரை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்திய ராணுவத்தால கிழிச்சு தொங்க விடப்பட்டிருக்கு.